அத்தனை தேவர்களும் அந்த குகைக்கு வந்தாலும் வாயு தேவன்ட்ட மன்னிப்பு கேட்டா. வாயு சொன்னார், மன்னிப்பு கேட்டா போதுமா, என் குழந்தைய நீங்கள்லாம் அடிக்கிறது அடிப்பேள், மன்னிப்பு கேட்டா விட்டுடுவேனான்னார். இப்போ எல்லா தேவர்களும் சொன்னாலும், அப்படின்னா உன் குழந்தைக்கு நாங்கள் வரம் தருகிறோம் என்று. சின்ன குழந்தையான ஹனுமான், ஏற்கனவே வாயுவோட பவர் சிவனோட பவர் இருக்கு, அவருக்கு இன்னும் தேவர்கள்லாம் வரம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாலாம். முதல்ல இந்திரன் சொன்னான், இனி இவனுக்கு ஹனுமான் என்று பெயர் ஏற்படும். தாவாங்கட்ட வீங்கிடுத்து, என்னுடைய வஜ்ராயுதத்தால் இனி இவனுக்கு காயமே ஏற்படாது, வஜ்ரத்தால் அடித்தாலும் கூட ஒன்றுமே பண்ணாது, பூவால் ஒரு டிராப்பில் இருக்கும், இது நான் தரும் வரம். அடுத்து சூரியன் சொன்னான், என்னுடைய ஒளியில் ஒரு பகுதியை நான் ஹனுமானுக்கு கொடுத்துட்றேன், அவரும் சூரியனை போல் பளபள பளபள என்று ஒளி வீசிக்கொண்டு தேஜஸோடு விளங்குவார். அது மட்டும் இல்லை, அவருக்கு சாஸ்திர ஞானத்தை நானே உபதேசம் பண்ணுறேன், நானே ஆச்சாரியனார்ந்து ஹனுமானுக்கு ஞானோபதேசம் பண்ணுகிறேன். அடுத்து வருணன் சொன்னான், தண்ணீரால் இவனுக்கு மரணமே ஏற்படாது, இனி வருணன் தானே தண்ணீருக்கு அதிபதி, தண்ணீரால் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அடுத்து யமன் சொன்னான், இவன் திருடகாத்திரமாக வஜ்ரம் பாய்ந்த உடம்பு என்னும்படி ஸ்ட்ராங்கான அந்த திருமேனியோடு ஹனுமான் விளங்குவான், யமன் வரம் கொடுத்தான். குபேரன் சொன்னான், இவனுக்கு களைப்பு சோர்வே வராது, ஹனுமான் மட்டும் டயர்டாகவே மாட்டார். பார்த்துருக்கா, அவர் பாட்டுக்கு ஃப்ளைட் மாதிரி கிளம்பி ஜெட்டு மாதிரி பாரத தேசத்துலேருந்து இலங்கைக்கு போவார், அங்கே போய் இரவு முழுக்க சீத்தையை தேடுவார், திரும்ப தேடி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து புறப்பட்டு ராவணன்ட்ட போவார், இலங்கைக்கெல்லாம் தீ வைப்பார், திரும்ப வருவார், இங்கேருந்து தாவி தாவி மீண்டும் கிஷ்கிந்தைக்கு வந்து ராமன்ட்ட செய்தி சொல்லுவார், அடுத்து போருக்கு புறப்படணும். எங்கேயாவது ஹனுமான் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரா? அவருக்கு சோர்வுங்கிறதே வராதான், டயர்டே ஆக மாட்டாராம். நாமெல்லாம் 2 மணி நேரம் பேசினா டயர்ட் ஆகிடுவோம், ஆனால் ஹனுமான் டயர்டே ஆக மாட்டார். இந்த வரத்தை குபேரன் வழங்கினான்.